அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அன்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரும் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இன்று எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன். கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியான சம்பவங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் சம்பவம், கலிபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய புதல்வர்களில் ஒருவர் அப்துர்ரஹ்மான் இப்னு உமர் சொல்லக்கூடிய ஒரு மகன் இருந்தார். அவர் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது ஒரு நண்பரோடு சேர்ந்து மது குடித்து விட்டார். அப்போது எகிப்து தேசத்தை ஆட்சி ஆண்டு கொண்டிருந்தவர் அம்ர் இப்னு ஆஸ் சொல்லக்கூடியவர் தான் அந்த எகிப்துடைய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது மது குடித்த இந்த இரண்டு பேரையும் கலிபாவிடம் ஒப்படைக்கப்படுகிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் அந்த விசாரணை செய்யும் பொழுது இரண்டு பேரும் மது குடித்தது அந்த குற்றம் நிரூபிக்கப்படுகின்றது. ஆனால் நிரூபிக்கப்பட்டால் அப்துர்ரஹ்மான் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பெரிய கலிபா அமீருல் முஃமினீனுடைய பையனாக இருக்கிறார். இந்த மது குடித்ததற்கான சட்டம் மக்களுக்கு மத்தியில் வைத்து 80 கசையடி கொடுக்க வேண்டும். இப்பொழுது கலிபாவுடைய மகனை மக்களுக்கு மத்தியில் அடிப்பது எவ்வளவு பெரிய கேவலமான செயல் என்பதை விளங்கி அம்ர் இப்னு ஆஸ் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு அறைக்குள் வைத்து இந்த 80 கசையடியை குடித்து அந்த தண்டனை நிறைவேற்றி விடுகிறார். இந்த செய்தி கலிபா உமர் ரலியல்லாஹுவிடம் தெரிவிக்கப்படுகின்றது. உங்களுடைய மகன் எகிப்தில் இருக்கும்போது மது குடித்து விட்டார், அம்ர் இப்னு ஆஸ் அதற்குள்ள தண்டனையை அறையில் வைத்து அந்த தண்டனை நிறைவேற்றி விட்டார் என்ற செய்தி கூறப்படுகின்றது. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு மிகப்பெரிய அளவுக்கு கோபம் கொள்கிறார்கள். யார் தவறு செய்தாலும் அதற்குரிய தண்டனையை மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது மக்களுக்கு மத்தியில் வைத்து தான் தண்டனை நிறைவேற்ற வேண்டும் ஒழிய கலிபா உமருடைய மகன் என்பதற்காக வேண்டி அவரை அறைக்கில் வைத்து அடித்த அந்த தண்டனை கொடுக்கப்பட்ட தண்டனையானது ஒருபொழுதும் தண்டனை ஆகாது என்று கூறி தன்னுடைய மகனை மதினாவுக்கு வரும்படியாக கடிதம் எழுதுகிறார்கள். அப்துர்ரஹ்மான் மதினாவுக்கு வருகிறார். மதினாவுக்கு வந்தவுடன் மக்களுக்கு மத்தியில் வைத்து தன்னுடைய மகனை அடித்த தண்டனையை கொடுத்து அந்த தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி தன்னுடைய மகனை அப்துர்ரஹ்மானை அந்த ஜனங்களுக்கு மத்தியில் நிற்க வைத்து மது குடித்த குற்றத்துக்காக வேண்டி கலிபா அவர்களே சாட்டை எடுத்து தன்னுடைய மகனை அடிக்கிறார்கள். ஏறக்குரிய 80 கசையடிகளில் 60 கசையடி கொடுத்தவுடன் அவர் சுருண்டு விழுந்து மரணமாகி விடுகிறார். இப்பொழுது சிந்திக்க வேண்டும், இஸ்லாமிய சட்டம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது. அது சாதாரண மக்கள் செய்தாலும் அந்த தண்டனை தான், ஆட்சியாளருடைய குடும்பத்தில் தவறு செய்தாலும் அதே தண்டனை என்பதை இந்த உலகத்துக்கு இஸ்லாம் பறைசாற்றுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இந்த நீதி செலுத்துகிற முறையை மிகப்பெரிய அளவு கடைபிடித்து வந்தார்கள். கலிபா உமரும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், என்னுடைய மகன் தவறு செய்தாலும் இஸ்லாமிய பார்வையில் அவன் குற்றவாளி தான், குற்றம் குற்றமே என்று சொல்லி மக்களுக்கு மத்தியில் வைத்து அம்ர் இப்னு ஆஸ் கொடுத்த தண்டனை என்பது தண்டனை இல்லை. அவர் கலிபாவுடைய மகன் தவறு செய்ததால் அறைக்கில் வைத்து தண்டனை கொடுத்தால், ஆனால் அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது மக்களுக்கு மத்தியிலாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த சட்டத்தை உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறார்னா, தன்னுடைய சொந்த மகனாக இருந்தாலும் மது குடித்ததற்காக வேண்டி மக்களுக்கு மத்தியில் வைத்து தன் சொந்த மகனை அடிக்கிறார்கள் சாட்டையால். அந்த 60வது அடியில் அவர் சுருண்டு விழுந்து மரணித்து விடுகிறார் என்று நாம் வரலாற்றை பார்க்கிறோம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியோர்களே, சிந்தித்து பாருங்கள். இன்று ஆட்சியாளர்கள் தன் குடும்பத்தில் என்ன தவறு செய்தாலும் மூடி மறைத்து உலகிற்கு வரவிடாமல் மூடி மறைத்து விடுகிறார்கள். இது இன்று இல்லை, அன்றிலிருந்து இன்று வரை அரச குடும்பத்தை சேர்ந்தவர் எந்த தவறு செய்தாலும் வெளியில் தெரியாது. சாதாரண மக்கள் தவறு செய்தால் தண்டனை கொடுப்பார்கள். அரச குடும்பத்தில் ஒரு தண்டனை செய்தால் அந்த தண்டனையை மூடி மறைத்து விடுவார்கள் என்று எளியவருக்கு ஒரு வலியவருக்கு ஒரு நீதி என்று இந்த உலகம் நீதி செலுத்தி கொண்டிருந்த வேளையில் எளியவருக்கும் ஒரு நீதிதான், வலியவருக்கும் ஒரு நீதிதான் என்று இந்த உலகத்துக்கு நீதி செலுத்துவது எந்த விதமான பாரபட்சம் கிடையாது என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றிய அரசர்களை இஸ்லாம் கௌரவத்துக்கு கொடுத்துள்ளது என்பதை இந்த வரலாற்றின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட இந்த நீதியான அரசர்களுடைய வரலாற்றை படித்து நன்னதி பெறக்கூடிய நன்மக்களால் நம்மையெல்லாம் ஆக்கியல்வான் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.